ஹாய் வீவர்ஸ், கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடுக்கு போகிற வழியில் பஸ்ஸில் நடந்த சம்பவம் தான் இது. ஒரு பயணி வியாபார நோக்கமற்ற ஏறக்குறைய ஒரு 12 கிலோ எடையுடைய லக்கேஜோட வராரு. அந்த லக்கேஜ் இடத்தை அடைக்கக்கூடியதாகவும் இருக்கல. கண்டக்டர் வராரு, லக்கேஜை பார்க்குறாரு, லக்கேஜுக்கும் சேர்த்து 2 டிக்கெட் எடுக்க சொல்கிறாரு. அந்த பயணி கையில் அதிகமாக பணம் இல்லாததால இருவருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டு இதை பார்த்த நாங்கள் சரி கூகுளில் தான் சர்ச் பண்ணி பார்க்கலாம் என்னதான் ரேட்டுன்னு சொல்லி பார்த்தா தேநீர் இடைவெளி சேனலில் தெளிவாக ப்ரூஃபோட சொல்லியிருக்கிறாங்க. அந்த சேனலில் தந்த PDF நாங்கள் டவுன்லோட் பண்ணி கண்டக்டர் காட்டினோம். உள்ளூருக்குள்ள 20 கிலோ அனுமதி உண்டு. புறநகர் பேருந்தா இருந்தால் 15 கிலோ வரை கால் கட்டணம், 16 முதல் 50 கிலோ வரை அரை கட்டணம், 50 கிலோவுக்கு மேலா இருந்தா முழு கட்டணம். இப்படி ஒரு விலை பட்டியலே இருக்குதுங்க. இதை பார்த்த கண்டக்டர் தெளிவாகிட்டாரு. அதே போல பயணிக்கிட்டையும் சரியான அமௌண்ட்டை வாங்கினார். கண்டக்டருக்கும் பயணிகளுக்கும் பிரச்சனை வர்றது பொதுவானதுதான். இருந்தாலும் பயணிகள் எங்க பக்கத்துல நாட்டு சட்ட திட்டங்களை தெரிஞ்சு வச்சுக்கொள்றதும் கண்டக்டர் அவங்க பக்கம் தெரிஞ்சு வச்சுக்கொள்றதும் 2 பேருக்கும் நல்லது. மேலதிக விபரத்துக்கு டிஸ்கிரிப்ஷனை பாருங்க.